என்னுடைய பெயர் பிபி பிலிப் அமதி. நான் சிறு வயதிலேயே குருவாக போகணும் என்று ஆசைப்பண்டு, குறிப்பாக என் அம்மாவுடைய தூண்டுதலும் அவருடைய சிவமும் என்னுடைய இருந்ததையும் அதன் விளைவாக நான் வளர்ந்து வரும் பொழுது கூட கூட குருவாக வந்து பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையை நான் வைத்திருந்தேன். படித்து முடிந்ததும் அங்கு பங்கில் இருந்த அருட்தந்தை நிக்லாஸுடைய விளையாடுவதனாலே வளர்த்தியாளருடைய சபையில் சேர்ந்து குருவாக போயின பொழுது நான் கண்டுகொண்ட உண்மை என்னவென்று சொன்னால், குருத்துவத்திலே என்னால் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்றும் அதனூடாக உண்மையான வாழ்க்கையை காண முடியும் என்றும் நான் கண்டுகொண்டேன். அதன்படி நான் என்னுடைய பணியை தொடங்கிய பொழுது எவ்வளோ காலம் வாழப் போகிறேன் என்று நான் சிந்திக்கவில்லை. மாறாக மக்களுக்கு, குறிப்பாக ஏழைகளுக்கு பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் நான் வாழ்ந்தேன். அதன் நிமித்தம் மறைந்த பணிக்கு இடமளிக்காமல் நான் முழு மூச்சாக மனதை பணி செய்வதில், குறிப்பாக எங்கெங்கு மக்கள் பலதரப்பட்ட கஷ்டங்கள் உள்ளாகி வாழ்கின்றார்களோ அங்கேதான் நான் போய் பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு மேல் படிப்புகளை நான் விரும்பவில்லை. அதை மறுத்து கூட நான் சாரண குருவாக வந்து மக்களை பணிபுரிய வேண்டும் என்று பங்களிலே பணிபுரிந்து வந்திருக்கின்றேன். குறிப்பாக நான் மதுவ பங்கிலே இருந்த காலத்திலே 7 வருடங்கள் அங்கே பணி செய்த பொழுது தோட்டத்தில் வாழ்கின்ற மக்களுடைய அந்த தாழ்நிலையை நான் பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்ட பொழுது நான் பலதரப்பட்ட எதிர்ப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டேன். குறிப்பாக கல்வியிலே அந்த பிள்ளைகள் எவ்வளோ கட்டுக்காராக இருந்தாலும் அரசாங்க திட்டத்தின்படி அவர்களால் 5ஆம் வகுப்பு மேலே படிக்க முடியாது. நான் இருந்தும் துணிந்து ஒரு பிள்ளை என்றாலும் பயிற்சி பெறுகின்ற பெற்ற ஒரு ஆசிரியராக ஆக்க வேண்டும் என்று நான் கஷ்டத்தை பாராமல் ஒரு பிள்ளையை படிக்க வைத்து அந்த பங்கை படிக்கிறதுக்கு முன்பு ஒரு பயிற்சி ஆசிரியராக நான் காணக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். இது உண்மையாகவே அங்கே இருந்த எத்தனை பேருக்கு விருப்பமில்லாத ஒரு செயல். இருந்தும் இந்த மக்களை முன்னுக்கு கொண்டு வேணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக செயல்பட்டு இன்று அந்த மக்கள் மத்தியில் எத்தனை பேர் பயிற்சியாக இருக்கின்றார்கள். இது ஒரு குறிப்பான ஒரு பணியை ஒழிய இது மாத்திரம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஏழைகளுக்காக பாடுபடும் என்ற எங்களுடைய நிறுவனங்களுடைய மனப்பான்மையின்படி ஏழைகளுக்கு நற்செய்தியை பார்க்க போதிக்கின்ற அந்த அடிப்படையிலே இந்த பணியைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று நான் துணிந்து இந்த செயலை செய்து தற்பெருமை கண்டல்ல அந்த மக்களுடைய முன்னெடுத்து காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் செயல்பட்டிருக்கின்றேன். இது மாத்திரமல்ல, இத்தனை முறைகளிலே மக்களுடைய நன்மைக்காக செயல்படும் பொழுது என்னோடு இருப்பதையும், குறிப்பாக கடவுளுடைய பிரசன்னம் முக்கியமாக இருக்கிறது நான் உணர வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதாவது இத்தனை சந்தர்ப்பங்களிலே மக்கள் நன்மைக்காக பணிபுரிய முன்வரும் பொழுது, எதிர்ப்புகளும் சவாலும் வந்த பொழுது நான் பின்வாங்காமல் என்னால் முடிந்ததை செய்யும் பொழுது கடவுள் அதை தொடர்ந்து என்னால் முடியாத காரியங்களையும் முடியும் என்று நான் எண்ணக்கூடிய அளவுக்கு உதவி செய்திருக்கின்றார். ஆகவே இன்று நான் என்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் பொழுது 50 வருடங்களாக என்னுடைய வாழ்வு ஒரு விதத்திலே இறைவனுடைய பராமரிப்பிலே வாழப்பட்ட வாழ்வு, அவருடைய வழிநடத்தலில் வாழப்பட்ட வாழ்வு, அவர் எல்லா வழியிலையும் கரம் கொடுத்து காப்பாற்றி என்னை நான் எந்த எதிர்ப்பு மத்தியில் வாழ்ந்தாலும் இறுதியிலே எனக்கு பிரச்சனை வரும் என்று தெரிந்திருந்தாலும் எத்தனை முறைகளிலே எந்த பிரச்சனை வராமல் என்னை காப்பாற்றி என்னுடைய பணியை அவர் ஆசிரியத்திருக்கின்றார்.
இறுதியாக நான் இந்த உருவாக்க பணியில் ஈடுபட்ட காலத்திலே அது 6 வருடங்கள் நான் நம்முடைய சபையினுடைய பணிப்பின்படி இந்த யாழ்ப்பாண பகுதியிலே தலைவராக இருந்த பொழுது கூட எனக்கு அவைகளை என்று ஏது பெரிதான காரியம் என்று நான் நினைக்கவில்லை. எப்படி மட்டுமன்று வேலை செய்தேன் அதேபோல்தான் இந்த பணியையும் கூட நான் ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது நான் இறைவன் தந்தை பணியை செய்கின்றேன் என்று செய்ய ஒழிய அது ஒரு உயரிய நிலையிலே நான் செய்கின்ற பணியாக நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட மனப்பான்மையில் தான் நான் வாழ்ந்திருக்கின்றேன். அதன் நிமித்தம் நான் ஒருபோதும் கவலை இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றேன். எல்லா வழியிலேயும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கு செய்கின்ற பணி உண்மையாகவே என்னுடைய மகிழ்ச்சி நிமித்தம் அவர்களும் என்னோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையில் நான் பணிபுரிந்தபடியால் எல்லா மக்களும் எனக்கு உதவி செய்து நான் எந்த வழியிலேயும் மக்கள் உதவி இல்லை என்று நான் நினைக்கவில்லை. மாறாக இறைவனோடு சேர்ந்து மக்களும் எனக்கு கரம் கொடுத்து காப்பாற்றி தங்களுடைய பணிக்கு வந்த என்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எந்த குறையும் இல்லாமல் என்னை பராமரித்தார்கள். ஆக இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு விதத்திலே நான் சொல்ல வேண்டும், கடவுள் தம்முடைய பராமரிப்பை தந்திருக்கின்றார் மக்களோடாக.